மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பல்லாவரம் தெற்கு பகுதி தலைவர் அப்துல் அஜீஸ் தலைமையில் கிளை தலைவர் ரஜபுதீன் வரவேற்புரையில் மாநில செயற்குழு உறுப்பினர் சிந்தா மதார் மற்றும் பகுதி செயலாளர் சாதிக் ரப், பகுதி பொருளாளர் சையது முகமது, பகுதி துணை செயலாளர் சையது நவாபுதீன் மற்றும் அப்துல் ரஹ்மான் சுல்தான் முகமது ரபீக் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாக்கூப், பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டு இப்தார் நோன்பு குறித்து சிறப்புரையாற்றினர். இதில் வடக்கு மாவட்ட தலைவர் எஸ்.கே. ஜாகிர் உசேன், காயிதே மில்லத் நினைவு ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், விசிக நிர்வாகிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி இறுதியில் மனிதநேய மக்கள் கட்சி பகுதி செயலாளர் தமீம் அன்சாரி நன்றியுரை ஆற்றினார். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு புரியுது என்று சொன்னால், ஆடை அறுக்கும் போது மாடை அறுக்கும் போது அது அலாலா இருந்தால் நாம் உண்ண முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈராட்டு அணு ஆயுதம் இருந்தால் கூட என்ன தப்பு இல்லை, என்ன தப்பை கண்டுபிடிக்க முடியும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இஸ்ரேலை ஒரு கள்ள குழந்தை அவன்கிட்ட அணுகுண்டு இருக்கும் போது ஈரான் இருக்கக்கூடாதா? இருக்கணும். உலகத்தினுடைய மக்களுடைய அனைவரும் மக்களுடைய கருத்தும் அதுதான். ஈரான் சியா நாடு, சன்னி நாடு கிடையாது. மிக தெளிவா இமாம் கொமேனி சொல்றான். இதுக்கு முன்பாக அலி கொமேனிக்கு முன்பாக இமாம் கொமேனி சொல்றான், நாம் சன்னியும் இல்ல, நாம் சியாவும் அல்ல, இது ஒரு இஸ்லாமிய பேரரசு என்று சொன்னான். ஈரானை பார்த்து சியாங்கிற பொம்மையை வைத்து எப்படி ஜோர்டானை பொம்மையை வச்சு அமெரிக்கா ஏகபத்தியம் ஆட்சி நடத்துகிறார்களோ, அதே போல் அமெரிக்கா வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எப்படி பொம்மை ஆட்சி தலைவர்களை வைத்து ஆட்சி நடத்துகின்றார்களோ, அதே போல் ஒரு ஆட்சி கட்டை அமர வைப்பதற்காக ஈரான் மீது எல்லை வழக்கை கொள்ளடிப்பதற்காக யுத்தம் வைத்திருக்கின்றார். இந்த யுத்தத்தை உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முறியடிப்பார். அது மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு அமெரிக்காவை கண்டிக்கக்கூடிய இடத்தில் அனைத்து மக்கள் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய RSS உடைய முகமூடியா இருக்கக்கூடிய பிஜேபி வேண்டாம் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கலாம். அவருக்கு வேண்டுமானால் இஸ்ரேல் தந்தை நாடாக இருக்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்பாக போய் சொல்லி சொன்னார். என்ன சொன்னார்? என் தந்தை நாட்டிலிருந்து நான் பேசுகிறேன் என்று சொன்னார். கேடு கட்டவர்களே, வரலாறு அவர்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட நயவஞ்சர்கள் என்று சொன்னால், RSS பயங்கரவாதி கையில இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு நாட்டுடைய விடுதலை தந்தையாக போட்டப்படுகின்ற காந்தி அவர்களை படுகொலை செய்த ஒரு தேச விரோத கும்பல் தான் இன்னைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கின்றது. ஏதோ சாதாரண ஒரு ஆட்சி கட்டிலே அமரவில்லை. நம்ம கூட இங்க இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய சமூகத்துக்கு சொல்கின்றோம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது. அது
தன்னுடைய இடஒதுக்கீடு தந்தை பெரியாருடைய கொள்கை, பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை, முத்தமிழ் கலைஞருடைய கொள்கை. ஆனால் பெரியாருடைய கொள்கை தான் அனைவருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது. ஆனால் கொள்கையே இல்லாத ஒரு கட்சி தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி. புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சிக்கு கொள்கை கிடையாது. RSS உடைய சிப்பன பார்ப்பன் இப்படி கொள்கையை கடைபிடிக்கிறானோ அதனுடைய உத்தரவை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆகையால் தான் அந்த கட்சியினுடைய பிரதமர் தான் இன்னைக்கு போய் இஸ்ரேல உட்கார்ந்து ஆதரவு கொடுத்திருக்காரு. தவிர என்னுடைய தந்தை நாடு என்று சொல்லியிருக்காரு. தவிர நம்மளுக்கு அது உடன்பாடு கிடையாது. இது ஏன் எனக்கு மட்டும் உடன்பாடு மட்டும் இல்லை, இங்க உட்கார்ந்து யாருக்குமே உடன்பாடு இல்லை. இருந்தாலும் இந்தியா நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்குல்ல. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையிலே தோழர் சொன்னாரே, அலி கொமனி இறந்து 4 நாளாக போகின்றது. இன்னைக்கு தான் அவர் போய் பதிவு செய்திருக்கிறதா செய்தி சொல்லுகிறார். ஆனால் வாய் திறந்து மோடி சொன்னார் என்று சொன்னால் இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றுதான் தெரிகிறது. இன்னும் சொல்லவே இல்லை, கண்ணன் தெரிவிக்கவே இல்லை. மோடி அவர்கள் கண்ணன் தெரிவிக்க மாட்டார்கள். ஈரான் எப்படிப்பட்ட நட்பு நாடு தெரியுமா? இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட நட்பு நாடு? மிகப்பெரிய ஒரு நட்பு நாடு. காஷ்மீருக்கும் காஷ்மீர் பிரச்சனையை மையமாக வைத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் வருகின்றது அடிக்கடி. எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் அத்தனை யுத்தத்திற்கும் ஆதரவாக இருந்த நாடு